I'm CEO Hooper and Tiki Pot. I hope you are ready for the best pizza you have ever tasted because I put a lot of love and extra pepperoni. இந்த மாவு வந்து எப்போதும் பூரிக்கு பிழிஞ்சிக்குமே அந்த மாதிரி, ஆனால் இதில் ஈஸ்ட் போட்டிருக்கேன். மாவு வந்து பூரிக்கு பிழிஞ்சிக்கிற மாதிரி, ஆனால் ஈஸ்ட் போட்டிருக்கேன். இதோட சீஸ் போட்டிருக்கேன். பீஸா டாப்பிங் சீஸ் இருக்குல்ல, மொசரல்லா சீஸ், அதை போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பீஸா சாப்பிடும்போது அந்த இழுப்பு சக்தி இருக்கும், அதனால போடுறேன். This flour got cheese. Usually we make a bread, right? So we add cheese, fat, vegetable fats, and the unique way I had pizza topping, mozzarella cheese I added in. So I'm going to knead it until everything is balanced. நான் இப்போ திருப்பி மாவு பிழைய போகிறேன். மாவு பிழைஞ்சோடி அந்த சீஸ்லாம் அந்த மாவுக்குள்ளே போயிடும். சரி, சுடும் போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம், அது நல்லா உப்பி வர்றதுக்கு. அப்போ தான் வந்து நம்ம சீஸி ரவுண்டாக அந்த பிரெட் செய்ய முடியும். ஸோ மாவு வந்து நல்லா மேலே வரட்டும், ப்யூரிஃபிகேஷன், அது நல்லா உப்பி வரட்டும். மாவு நல்லா உப்பட்டும். நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம், ஒரு 50 மினிட்ஸ். அப்புறம் செஞ்சு நம்ம இது இன்ஸ்டன்ட் பீஸா 50 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, 50 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 15 நிமிஷம் சென்று பார்க்கலாம் மாவு எவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு. இந்த பீஸா டோ வந்து ரெண்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா பர்சனல் பீஸா செய்ய போகிறோம். ஒன்று எனக்கு, ஒன்று அம்மாவுக்கு. வெளியே வாங்கினா வந்து இது காஸ்ட் 11 ringgit பர்சனல் பீஸா. 4 பீஸ் தான் வரும். அந்த 4 பீஸ் எங்கள் 2 பேர்த்துக்கே போதும். பத்தாது, ஆக்சுவலி பத்தாது 4 பீஸு. நல்லா சாப்பிட்றவங்கன்னா 4 பீஸ் பத்தாது. இப்போ நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், மாவு நல்லா நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பெருசாக வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். வச்ச டோக்கும் இப்போ வச்ச டோக்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ மாவு வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் 2 போர்ஷன். பர்சனல் பீஸா 2 போர்ஷன். ஸோ இதில் 4 பீஸ் வரும், இல்லை 4 பீஸ் வரும். வாங்க செய்யலாம். 2 டோ பண்ணுறோம். ஒரு டோ அம்மாவுக்கு, இன்னொரு டோ எனக்கு. ஸோ இது பாருங்கள், சீஸ்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம், நம்ம நீட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த டோ பர்சனல் பீஸா ஒன்று 4 பீஸ் வரும், இதில் 4 பீஸ் வரும். எனக்கு ஒன்று, நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இது திருப்பி பெசைய வேணாங்க, நல்லா பெருசாகிடுச்சு, பெசைய வேணாம். நம்ம வந்து பீஸா அப்பமாக செய்ய போகிறோம். அந்த ரவுண்டு ரொட்டி இருக்குல்ல, ரவுண்டு ரொட்டி, அதை நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு ரொட்டி, இது ஒரு ரொட்டி. நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. திருப்படியும் வந்து டோ வந்து பெசையணுன்னு அவசியம் இல்லை, பெசைய தேவையில்லை. இது மலேசியன்ஸ் ஸ்லாங்க, பெசைய தேவையில்லை. மீன் என்ன சொல்லுவாங்க, திருப்படியும் மாவு போட்டு பெசைய தேவையில்லை. no need to knead the dough, no need to knead the dough. we just going to make the bread, pizza bread. நம்ம பேச்சு கேட்கணும். ஒரு வாட்டி உருட்டிட்டோம், பாருங்கள், ஒரு வாட்டி உருட்டிட்டோம். இப்போ திருப்ப போகிறோம், திருப்பி இன்னொரு வாட்டி உருட்ட போகிறோம். இந்த சைட்டு இப்படி தாங்க ரவுண்டு ஷேப்பு வர வரைக்கும் உருட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஷேப்பை. ஸோ இன்னொரு வாட்டி இந்த சைட்டு ஷேப் ஒழுங்காக வரல, இந்த சைட்டு ஷேப் பாருங்கள் ரவுண்டாக இல்லை. ஸோ இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி ஷேப் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, 3 வாட்டி தான். நம்ம ஒரு வாட்டி செஞ்சிட்டேன். ஒரு வாட்டி ஒரு சைட்டு, 2வது வாட்டி இன்னொரு சைட்டு ஃப்ளிப் பண்ணும், இப்படி ஃப்ளிப் பண்ணும். அப்போ திருப்படியும் ஃப்ளிப் பண்ணும், மாற்றணும். இந்த சைட்டு முன்னுக்கு ஒரு வாட்டி, பின்னாடி ஒரு வாட்டி, அப்புறம் இந்த சைட்டு ஒரு வாட்டி, அடுத்த சைட்டு ஒரு வாட்டி, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இங்கே வந்து சீஸ் வைக்க போகிறோம், மொசரல்லா சீஸ் வச்சு நம்ம வந்து அது இப்படி உருட்ட போகிறோம். வெளியே இருக்கிற மாவை உள்ளே உருட்ட போகிறோம். அப்போ அந்த சீஸ் வந்து சரௌண்டிங் இருக்கும். உள்ளே இங்கே இந்த ஓரத்தில் சீஸ் வச்சுட்டு மாவு வந்து உள்ளே எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்க போகிறோம் மாவை. அப்போது மடித்த மாவுல சீஸ் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நாங்கள் செய்கிறோம் ஸ்டஃப் பீஸா. அடுப்பில் பீஸா செய்கிறோம். அவன்லாம் கிடையாதுங்க, அந்த காலத்து மாதிரி அடுப்பு பீஸா. மெக்சிகோ கண்ட்ரிலாம் வந்து பீஸா அங்கேயும் தாங்க வந்துச்சு. மெக்சிகோ கண்ட்ரியில், அந்த கண்ட்ரிலாம் வந்து அடுப்பில் தான் செய்வாங்க. அது வந்து விறகு அடுப்பு.
விறகு அடுப்பு இல்லைங்க, அது அவங்களோட கண்ட்ரியில் ஒரு அடுப்பு இருக்கும். மெனுவெல்லாம் அந்த பீஸா அப்படி தான் செய்வாங்க. நெருப்புலாம் மூட்டி செய்வாங்க. நம்ம வந்து அடுப்பில் செய்கிறோம். எங்ககிட்ட அந்த வசதி இல்லைங்க. ஆனால் நம்ம அடுப்பில் தான் செய்கிறோம். அடுப்பில் உள்ள பீஸா எங்கள் அவனு கெட்டு போச்சுங்க. ஏன் அவனில் செய்யலைன்னா அவனு கெட்டு போச்சு. கெட்டு போகல, அது ஒழுங்காக வேகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் பழைய அவனுங்க, வருத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, நம்ம சோகத்துக்கு போவேன்னா பீஸா அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கேங்க. எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். எப்படி வராங்க பாருங்க. இது ஃபோல்ட் பண்ணோம்ல, மடித்து வச்சோம்ல மாவை, சீஸ் உள்ளே வச்சு மடித்தோம். எவ்வளோ வர பாருங்கள் நீங்கள், அவ்வளோ அழகாக அப்படியே வராங்க. மாவு நல்லா நம்ம சீஸ்லாம் போட்டு கொண்டா வச்சு பாருங்க, அப்படியே வராங்க வெந்து பாருங்க. இதுதாங்க நம்ம வீட்டில் செய்கிற பீஸா. வெளியில் செஞ்சால் இந்த மாதிரி கிடைக்குமா பாருங்கள். பர்சனல் பீஸா நான் எவ்வளோ பெருசுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ 4 பீஸ் வரும். வீட்டிலே செய்கிறேன். இது ஒரு விலை எவ்வளோ தெரியுமாங்க? 9 வெள்ளி, 11 வெள்ளிங்க. RM 11 ரிங்கிட். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க. சும்மா கடையில் போய் வாங்குறதுக்கு டேக்ஸ்லாம் கட்டி 11 12 வெள்ளி வாங்குவோம். இப்போ பாருங்க, நம்ம வீட்டிலே செய்கிறோம். எவ்வளோ காசு மிச்சம் பாருங்க. பீஸா பிரெட் நல்லா வேகணுங்க. அப்போ தான் நம்ம டாப்பிங் போடும் போதோ, இல்லைன்னா வேகாது. ரொட்டி நல்லா வேக வைங்க பாருங்கள். நல்லா வீந்தாதான் அது பாருங்கள். சீஸி அது மெல்ட் ஆனால் பரவாயில்ல. ரொட்டி நமக்கு தேவையானது ரொட்டி நல்லா வேகணுங்கன்னு அதனால் குறைச்சிக்கோங்க. ஓகே, ரொட்டி நல்லா வேகணுங்க. அப்போ தான் பீஸா வந்து நம்ம சாப்பிடுவோம். ரொட்டியை சாப்பிட முடியும். ரொட்டி வேகலைன்னா எப்படி சாப்பிடுவீங்க? இந்த பிரெட்டு நடுவில் குத்திக்கிறோம். ஏன் குத்துறோன்னா, அப்போ தான் அது வந்து அந்த ஈஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஈஸ் வந்து ஆக்சுவலி வாயு தான் ரொட்டி. இது கோதுமாவு ரொட்டி துப்பும் கண்டோம். ஸோ அதனால் அது வாயு போகிறதுக்காக ரொட்டி இப்படி குத்தும் போது அந்த காற்று, ரொட்டியோட அந்த காற்று வேக விடாமல் பண்ணோம். ஸோ அது நம்ம இப்படி குத்தும் போது அந்த என்ன சொல்கிறது, அந்த நல்லா வேகும். அதுக்கு நல்லா ஆக்சிஜன் கொடுக்குறேன். ரொட்டிக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆயில் போடுவாங்க. அது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு, பிரெட் ட்ரையாக இருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் போடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெயும் சிசமே ஆயிலும் நான் போடுறேன். ஓகே, ஸோ அது கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆகிறதுக்கு சின்ன கரண்டி தாங்க, சின்ன கரண்டியில் போடணும். ஓகே, ஆனால் குறைச்சிக்கோங்க. நம்ம வந்து இப்போ பீஸா செய்ய போகிறோம். ரொட்டி வெந்துருச்சு, அடிச்சிருங்க வேணும்னா. இப்போ வந்து கியூக்கம்பர் அடக்கிட்டோம். அந்த சம்பல் பீஸு போட்டுட்டோம். நேற்று நாசீர்மா செஞ்சோம்ல. ஸோ நாசீர்மா செஞ்ச சாஸ் வந்து உரப்பாக இருக்குது. நாங்கள் எள்ளும் பூண்டு பாலும் போட்டு இன்னொரு வாட்டி இந்த சாஸ் வேக வச்சேன். இப்போ வந்து உரப்பு கம்மியாக இருக்குது. அந்த நாசீர்மா சம்பால் யூஸ் பண்ணி இந்த சாஸ் பேஸு செஞ்சுருக்கேன். அது மேலே கியூக்கம்பர் அடுக்கி வச்சுருக்கேன். எத்தனை கியூக்கம்பர்? 1 2 3 4 5 6 7 8 9 போதும் இந்த பர்சனல் பீஸாக்கு. அம்மா எப்படி இருக்குன்னு இது கண்ணாடி சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்து. இது மேலே நம்ம சீஸ் போட போகிறோம். மொசரேலா சீஸு வந்து போட்டுட்டோம். அனல் குறை வச்சிட்டேன். அனல் ரெடியூஸ் த ஃப்ரீ. அனல் குறை வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி இந்த சீஸ் மெல்ட். மூடி வச்சுக்கலாம். ஓகே, I want to cook it properly. ஓகே, 4 பீஸா கரெக்டாக வெட்டிட்டேங்க. இங்கே பாருங்கள், பீஸா வெந்துருச்சு. 4 பீஸா கரெக்டாக வெட்டிட்டேன். 2 அம்மாவுக்கு, 2 எனக்கு. அம்மா என்ன சொல்கிறான்னு பார்ப்போங்க. பூண்டு எள்ளு போட்டு அரைச்சோம். எள்ளு பால் 2 பீஸா அம்மாவுக்கு கொடுப்போம். சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, லேட் டின்னருங்க இது. ஏர்லி டின்னர். ராத்திரி சாப்பாடு இது தாங்க எங்களுக்கு. இதோட ராத்திரி சாப்பாடு இல்லை, இதோட முடிச்சுக்கிறோம். எடுமா இருக்கு எள்ளு பால், நல்லா இருக்கு. பூண்டுலாம் போட்டு செஞ்சேன். உங்களுக்கு வயிற்றால போதில்ல, வயிறுலாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க, நெஞ்செலாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. பூண்டும் எள்ளும் போட்டிருக்கேன், வெள்ளை எள்ளு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த பீஸா சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது பீஸாவா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அது பீஸாவா உங்களுக்கே டவுட்டாக இருக்கா? பரவாயில்ல, இருக்கட்டும். வெடப்பு பேச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.
சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்ன பார்க்குறீங்க? அன்னபூரணிக்கு வைக்கல. அன்னபூரணி மாதா. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பீஸா எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க முத. ஆ ஆ ஊ. It's a nice stretching. அப்படியே படத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அந்த எவர்டீஸ் மேலே சாப்பிடுவாங்க பீஸா, கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ தேங்க்யூ. நிஜமா உரப்பெல்லாம் ஓகேவா? ஓகே. இப்போ கடையில் பீஸா வேணாம், வீட்டிலே செஞ்சுக்கலாம். கடையில் பீஸா வேணாம் தானே, வீட்டிலே செஞ்சுக்கலாம். வீட்டில் பீஸா செஞ்சிட்டோமே. ஏ ஏ ஏ ஏ. அம்மா தாயா, அம்மா தாயா. அம்மா தாயா. ஓகே வாங்க குடிச்சு பார்க்கலாம். எள்ளு பூண்டு இதில் வந்து சீனி எதுவும் கலக்கல. பாருங்க நல்லா இருக்கா? இதுதான் பிளான்ட் பேஸ்ட் மில்க்குன்னு சொல்கிறாங்க, வீகன் மில்க்கு. இப்போ நம்ம வந்து பீஸா செய்கிறோம். பீஸா செஞ்சோம்ல, செய்யலை, செஞ்சிட்டோம். மன்னிச்சிக்கோங்க, மலேசியன் தமிழ் சில நேரம் உழப்போம். பீஸா செஞ்ச பீஸா சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. கடையில் விட நம்ம செஞ்ச பீஸா நல்லா இருக்கு. நிஜமாலுமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.